ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து R15 வெர்ஷன் 4ஓட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேட்ரி இஷ்யூ. நான் பைக் எடுத்து வந்து கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. 12.1 volt காட்டுது. இது ரொம்ப கம்மி தான். ஸ்டார்ட் ஆகுமான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக தாங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பைக் வந்து பேட்ரி வந்து நிற்கத்தில் போயிடுது ப்ளூடூத் தான் ப்ராப்ளம், மற்ற எல்லா ரீசனையும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ப்ராப்பராக கீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து லாக் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. ஸோ மேபி புது ஓனர்ஸ், அதாவது வாங்கி 1 month ஆகும்போது பேட்ரி வந்து காலியாக இருந்தால் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் பைக் எடுத்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 year கிட்ட ஆக போகுது. எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் வரல. இப்போவும் கூட நான் அந்த பைக் வந்து இப்போ 1 month ஆஃப்டர் 1 month தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போவுமே கூட 12.1 volt வந்து அப்படியே வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கு. மேபி இது கீழே போனால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மறுபடியும் பேட்டரி வீக் பண்ணால் அந்த ஒரு சான்சஸ் தான் அதிகம். ஸோ அதை வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணி தான் உள்ள வைக்கணும். ஆனால் எனக்கு வந்து என்னோடய லக் இன்றைக்கி வந்து சார்ஜ் வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகலை. பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேபி நீங்கள் வந்து பேட்ரி இந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, இல்லை ஏதோ ரீசனுக்காக வந்து பேட்ரி ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ப்ராப்பராக அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி சார்ஜ் போடுறது தான் பெஸ்ட்டு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவே ஒரு ரீசன் தான். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் ஆக்சுவலாக பேட்ரி வந்து சார்ஜ் ஆகட்டும்னு. ஆனால் ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது, இல்லைன்னு சொல்ல. இதை ரீச் பண்ண இன்னும் 14 voltக்கு மேலே போகும். இப்போ 13.7 வரைக்கும் சார்ஜ் வந்து வோல்ட் காட்டுது. இது இன்னும் 14 வரைக்குமே போகும். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுனால பேட்ரி வந்து ரீசார்ஜ் ஆகுமானா நிச்சயமாக ஆகும். ஆனால் இந்த ரேடியேட்டர் வச்சுருக்கிற வண்டியில் ஆயில் கூட் ரேடியேட்டர் பைக்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 5 minutesக்கு மேலே உங்களால் ரன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா 5 minutesல உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 5 minutesக்கு மேலே வந்து என்ன ஆகும்னா, இன்ஜின் டெம்பரேச்சர் 100க்கு மேலே ரீச் ஆகிடுச்சுன்னா ஃபேன் ஆன் ஆகிடும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். 92 93 ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். காரணம் என்னென்னா, உள்ள ஃபேன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் ஆக்சுவலாக வண்டி வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்போயும் வந்து ஃபேன் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ரீசன் என்னென்னா, 100 degree ரீச் ஆகிட்டா இது வந்து ஆக்சுவலாக ஃபேன் ஆன் பண்ணிடுது. இது வந்து பேட்டரி வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்க. நீங்கள் 5 நிமிஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குமோ அதை வந்து டபுள் மடங்காக வந்து ரெடியூஸ் பண்ணுது. இப்போ 12.1 volt இருக்குன்னா, இந்த ஃபேன் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் 11க்கு கீழே போயிடுது. ஸோ தயவுசெய்து வண்டி வந்து நிற்க வச்சு ஸ்டார்ட் பண்ணி சார்ஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து எடுத்து ஓட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா பைக்கோட பேட்ரி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதை ஃபேன் வந்து டேர்ன் ஆன் ஆகிடுச்சுன்னா அதை காலி பண்ணிடும்.